நக்ஷத்ரா ப்ரீ ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல். உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 12 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். விளையாட்டு உலகின் கவனத்தை ஈர்த்த ஒரு மகத்தான தருணம். இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா மீண்டும் ஒருமுறை வரலாற்றின் பக்கங்களில் தனது பெயரை பொறித்துள்ளார். அவரது சாதனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்றன. சமீபத்தில் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் நடைபெற்ற டயமண்ட் லீக் போட்டியில் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்தார். இந்த வெள்ளிப் பதக்கம் அவரது அபாரமான தொடர் சாதனைகளுக்கு மேலும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. சூரிச் ஸ்டேடியம் லெட்சிக்ரண்டில் நடந்த இந்த போட்டி ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமைந்தது. நீரஜ் சோப்ரா தனது 2வது டயமண்ட் லீக் பட்டத்தை வெல்ல முடியாமல் போனாலும் அவரது செயல்பாடு பாராட்டுக்குரியது. ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் இந்த போட்டியில் அசாத்தியமான திறமையை வெளிப்படுத்தினார். தனது முதல் 2 எறிதல்களிலேயே 90 மீட்டர் தூரத்தை கடந்து 91.7 மீட்டர் மற்றும் 91.51 மீட்டர் தூரங்களை எறிந்து தனிப்பட்ட சாதனையை படைத்தார். நீரஜ் சோப்ரா தனது முதல் எறிதலில் 84.35 மீட்டர் தூரத்தை எட்டினார். 2வது எறிதலில் 82 மீட்டர் தூரத்தை மட்டுமே எறிய முடிந்தது. 3வது, 4வது மற்றும் 5வது எறிதல்கள் விதிமீறலாக அமைந்தன. கடைசி எறிதலுக்கு முன் நீரஜ் 3வது இடத்தில் இருந்தார். ஆனால் தனது 6வது மற்றும் இறுதி எறிதலில் 80.1 மீட்டர் தூரத்தை எறிந்து 2வது இடத்தை பிடித்தார். இது ட்ரினிடாட்டின் கெஷோர்ன் வால்காட்டின் 89 மீட்டர் தூரத்தை விட சற்றே அதிகம். இந்த 2வது இடத்தை பிடித்ததன் மூலம் நீரஜ் சோப்ரா தனது அபாரமான சாதனை தொடரை தொடர்கிறார். அவர் பங்கேற்ற போட்டிகளில் தொடர்ந்து முதல் 2 இடங்களுக்குள் வரும் அவரது சாதனை உலகையே வியக்க வைக்கிறது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றதிலிருந்து இந்த சாதனை தொடர் தொடங்கியது. அன்று முதல் இன்று வரை 1971 நாட்களுக்கும் மேலாக இந்த சாதனை நீடித்து வருகிறது. இது ஒரு தனித்துவமான சாதனை. 21ஆம் நூற்றாண்டில் ஈட்டி எறிதல் போட்டிகளில் தொடர்ந்து 26 முறை முதல் 2 இடங்களுக்குள் வந்த முதல் வீரர் என்ற பெருமையை நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார். இது அவரது அசாத்தியமான நிலைத்தன்மைக்கு சான்றாகும். இந்த சாதனையின் மூலம் நீரஜ் சோப்ரா செர்ஜி மகரோவை முந்தியுள்ளார். ஈட்டி எறிதல் வரலாற்றில் தொடர்ந்து முதல் 2 இடங்களுக்குள் வந்த வீரர்களின் பட்டியலில் அவர் இப்போது ஜான் ஜெலஸ்னிக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். தொடர்ந்து முதல் 2 இடங்களுக்குள் வந்த வீரர்களின் பட்டியல் இதோ. ஜான் ஜெலஸ்னி வெற்றியினோட போட்டிகள் செப்டம்பர் 15, 1988, ஜூலை 12, 1994. நீரஜ் சோப்ரா 26 போட்டிகள் ஆகஸ்ட் 7, 2021 தற்போது வரை. செர்ஜி மகரோவ் 25 போட்டிகள் ஜனவரி 25, 2002, ஆகஸ்ட் 9, 2003. இந்த ஒப்பீடு நீரஜ் சோப்ராவின் சாதனையின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. அவர் உலகின் தலைசிறந்த ஈட்டி எறிதல் வீரர்களுடன் ஒப்பிடப்படுகிறார். சுவாரஸ்யமாக, ஜான் ஜெலஸ்னி கடந்த ஆண்டு முதல் நீரஜ் சோப்ராவின் தனிப்பட்ட பயிற்சியாளராக உள்ளார். செர்ஜி மகரோவ் இந்த ஆண்டு இந்தியாவின் ஈட்டி எறிதல் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஜாம்பவான்களின் வழிகாட்டுதல் நீரஜின் வெற்றிக்கு காரணமாக அமைகிறது. நீரஜ் சோப்ரா கடைசியாக முதல் 2 இடங்களுக்குள் வராத போட்டி 2021 நடந்த குவோர்டேன் விளையாட்டுப் போட்டி. அதில் அவர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுவும் ஒரு சிறந்த செயல்திறன்தான். 2 முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற நீரஜ் கடைசியாக முதல் 3 இடங்களுக்குள் வராத போட்டி 2018 நடந்த IAAF கான்டினென்டல் கோப்பை ஆகும். இது அவரது தொடர்ச்சியான வெற்றிகளை பறைசாற்றுகிறது. 2022 டைமண்ட் லீக் பட்டத்தை வென்ற பிறகு நீரஜ் சோப்ரா தொடர்ந்து 3வது முறையாக 2வது இடத்தை பிடித்துள்ளார். இது அவரது நிலைத்தன்மைக்கும் போட்டித்திறனுக்கும் ஒரு சான்றாகும்.
நீரஜ் சோப்ரா இந்திய விளையாட்டுத் துறைக்கு ஒரு உத்வேகமாக திகழ்கிறார். அவரது அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி இளம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகும். இந்த சாதனைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்றன. நீரஜ் சோப்ரா தொடர்ந்து புதிய உச்சங்களை தொடுவார் என்பதில் சந்தேகமில்லை. அவரது அடுத்த சாதனைகளுக்காக நாம் ஆவலுடன் காத்திருப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.